அந்த சவுண்டு ஒன்று வந்து கிடைக்கும் நெஞ்சுக்குள்ளே தெரியுமா? மூத்தாப்பா கிட்ட யாரும் நடிக்கிறீங்களா? அந்த கரகரன்னு வரும். அந்த கரகரன்னு வருது, அதுவரையும் அல்லாஹ் தௌபாவை வெயிட் பண்ணுறோம். இன்றைக்கு இப்போ தௌபா செய்வோம், நாளைக்கு தௌபா செய்வோம், நாளைக்கு தௌபா செய்வோம் என்று வெயிட் பண்ணுறான். அல்லாஹ் எவ்வளோ இறக்கப்பாரன் பார்த்தீங்களா? எவ்வளோ இறக்கக்காரன். உங்களை தௌபாவை அல்லாஹ் சொன்னான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்கிற என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்காக இருக்கிறான். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும். எந்த அளவுக்கு சான்ஸ் கொடுக்குறான் தெரியுமா? கடைசி நேரம் வரைக்கும் மனிதன் திருந்துவான், மனிதன் திருந்துவான். இன்னைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், நாளை நண்டு திருந்துவான். 950 வருஷம் நூறு நபி வச்சது ஏன்? கடைசி நேரத்திலேயாவது ஏற்றுக்கொள்ளுங்கன்னு மகனையும் கூப்பிட்டாங்களா இல்லையா? ஏற்றுக்கொள்ளலை. அல்லாஹ் எவ்வளோ இறக்கக்காரன் தெரியுமா? உடனே குற்றத்துக்கு அல்லாஹ் தண்டிக்கல, டைம் கொடுக்குறான். அதனால மறுமையில் கேட்பான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு மன் ததக்கர், உங்களில் சிந்திப்பவன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ஆயுளை உங்களுக்கு நான் கூட்டலையா? வஜாஅக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறவர்கள் உங்களுக்கு வரவில்லையா? ஏன் நரகத்துக்கு போறீங்க? எதுக்கு போறீங்கன்றாங்க. வந்தாங்க, எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் தான் பொய்ன்னு சொல்லி அவங்களை விரட்டி விட்டோம் சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ் கொடுக்குற ஒரு வாய்ப்பு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்க நினைப்பது மாதிரி இல்லை, எல்லாருக்கும் மௌத்து விருப்பம் இல்லை தான். ஆனால் இது எந்த கட்டம் என்று சொன்னால், ஒருவன் மரணிக்கிற போது அவன் கடைசி நேரத்தில், அந்த சக்கராத்தி என்று சொல்கிற அந்த நேரத்தில் அவன் ஃபைனல் விளங்கிடும். நமக்கு விளங்காது, நம்ம உட்காந்துக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு போ. ஆனால் அவங்களுக்கு விளங்கும். என்ன விளங்கும்? மலக்குமார்களை கண்டிப்பாங்க. அது பின்னால் உங்களுக்கு அந்த ஹதீஸில் வரும். மலக்குமாரை கண்டிப்பாங்க. அந்த நேரத்தில் நல்லவர்களுக்கு விளங்கும், கெட்டவங்களுக்கு வரும். கெட்டவன் நினைப்பான், யா அல்லாஹ் மூத்தா போறேனா, எவ்வளோ விஷயங்கள் நான் செய்ய இருந்தேன், என்னவெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன், எத்தனை வருஷத்துக்கு என்ன ப்ரொஜெக்ட் இன்னும் முடியலையே, இப்போதானே ஸ்டார்ட். அப்படி தானே மனுஷன் நினைக்கிறது. என்ன சொல்லுவான்? ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, யா அல்லாஹ் என்ன கொஞ்ச நேரம் திருப்பி, யா அல்லாஹ் என்னை மூத்தாக்கிறாதே, யா அல்லாஹ் யா நான் வாழ்ந்த உலகத்திலே நான் திரும்பி போய் நான் நல்லவனாக வாழப்போகிறேன் என்று சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? என்ன சொல்றாங்க? கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிது. அப்படி அல்ல, இது வெறும் வார்த்தை. என்ன பிரயோசனம்ன்றா? அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வை சந்திக்கிறதா இல்லையான்றதுல விருப்பு வெறுப்பி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த கட்டம் தான். அந்த நேரத்தில் ஒருத்தன் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறான்டா, கருத்து என்ன? அவன் பாஸ். உலக வாழ்க்கையில் அவனுடைய நடவடிக்கை ஓகே, அல்லாஹ்வுக்கு விருப்பமாக நடந்து விட்டான், அல்லாஹ்வுடைய வெற்றியுடைய வேலையை செய்து விட்டான், இக்லாஸாக நடந்து விட்டான், தொழுகையை முறையாக தொழுது விட்டான், மனோ இச்சைக்கு இடம் கொடுக்காம இருந்தான். எனவே அவன் அல்லாஹ் இடத்துல போகிறத அப்போ விரும்புவான். அதை விட உலகத்துக்கு ரிட்டர்ன் ஆகிறது அவனுக்கு ஆசை இல்லை. நான் வெற்றி பெற போகிறேன் என்ற சந்தோஷம் அவனுக்கு வரும். அந்த நேரத்தில் அல்லாஹ் விரும்புகிறான். யாருக்கு விருப்பம் வராது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சிலருடைய நெஞ்சுகள் எல்லாம் அப்படி அடைத்து விடும், தோல் முடிகள் எல்லாம் அப்படியே நிமிர்ந்து விடும், கெண்டைக்காலோடு பின்னும். அந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்பட மாட்டான். அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் டைம் தான், அல்லாஹ் அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்தி அஹதக்குமுல் மௌத் ஃபயகூல் ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் என்னை கொஞ்சம் திருப்பக்கூடாதா? எனக்கு கொஞ்சம் டைம் தரக்கூடாதா? ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், நான் தர்மம் செய்ய போகிறேன், நல்லவனாக வாழப் போறேன் என்று அந்த நேரத்தில் ஒரு அடியான் என்ன செய்வான்? கதறுகிறான். நடக்குமா? யத்ரிபூன உஜூஹஹும் வ அதுபாரஹும், அவர்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் மலக்குமார்கள் பலமாக அடிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மரணத்தினுடைய அந்த கடைசி நிலை அல்லாஹ் சொல்றான், வலவ் தரா இதில் லாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத், மரணத்தினுடைய போதையிலே அக்கிரமக்காரர்கள் இருக்கிற நேரத்தில் நபியை நீங்கள் கண்டால், வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம், மலக்குமார்கள் தங்களுடைய கரங்களை விரித்தவர்களாக, அஹ்ருஜு அம்புசக்கும், இன்றைய தினத்திலே உங்களுடைய உயிர்களை நீங்கள் வெளியேற்றுங்கள். அஹ்ருஜு அம்புசக்குமுல் யௌம் அல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இன்றைய தினத்திலே உங்களுக்கு கடுமையான ஒரு வேதனை வர இருக்கிறது. எதற்காக? பிமா குந்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாஹ்வின் விஷயத்திலே உண்மைக்கு புறம்பானவைகளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். வகுந்தும் அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன், அல்லாஹ்வுடைய வசனங்களை
அதை மறுப்பதை நீங்கள் பெருமை எடுத்துக் கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் சொல்றான், வலகத் ஜித்துமூனா ஃபுராதா, நீங்கள் தன்னந்தனியாக வந்து விட்டீர்கள். கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா, உங்களை ஆரம்பத்திலே நாம் படைத்த போது எந்த உடையும் இல்லாமல் நீங்கள் நிர்வாணமாக பிறந்தீர்களே, இதே மாதிரி நீங்கள் தன்னந்தனியாக வந்திருக்கிறீர்கள். ஒத்தரக்தும் ஹவ்வல்னாக்கும் வரா அல்ஹூரிக்கும், உங்களுக்கு உலகத்திலே நாங்கள் தந்தவைகளை எல்லாம் உங்களுடைய முதுகுக்கு பின்னால் வீசிவிட்டீர்கள். ஒமா நரா மாக்கும் சுபாவுக்கும் அல்லதீன ஜஅம்தும் அன்னக்கும் ஃபீக்கும் ஷுரக்கா, எல்லா நேரத்திலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நம்பியிருந்தீர்களே, அவர்களெல்லாம் எங்கே எங்கே நல்லா கேட்குறோம், அவர்களெல்லாம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் தனிமையிலே வந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். சொல்லிப்போட என்ன சொல்றான், லக்கத் தகத்த பைனக்கும், உங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியிலான உறவுகள் முறிந்து விட்டது. வல்லல்ல அன்கும் மா குந்தும் தஸ்அமூன், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததெல்லாம் உங்களை விட்டு மறைந்து விட்டது. அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். மௌத்துடைய நேரத்தில் எப்படி நடக்குது பாத்தீங்களா? வலவு தரா இஸ் யதவஃபல்லதீன கஃபருல் மலாயிக, நிராகரிப்பவர்களை மலக்குமார்கள் கைப்பற்றுகிற போது யத்ரிபூன உஜூஹஹும் வ அத்பாரஹும், அவர்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடிப்பார்கள். வதூகு அஸாபல் ஹரீக், சுட்டரிக்கிற வேதனையை அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அது மட்டுமல்ல, மரண நிலையை அல்லாஹ் சொல்றான். ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கு, அவர்களுடைய உயிர் அவர்களுடைய தொண்டைக்குழி அடைகிற போது வஅன்தும் ஹீன இதின் தன்லுரூன், பக்கத்தில் இருந்து கொண்டு நீங்கள் உங்கள் உறவினர்களாக இருந்தால் பார்த்துக்கிடுவீங்க. நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க, பக்கத்தில் தண்ணி கொடுங்க, தண்ணி இறங்குது இல்லை, சேலம் போடுங்க, அது போடுங்க, இது போடுங்கன்னு நீங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பீங்க. வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட மௌத்தாக கூடியவனுக்கு அருகிலே நாங்கள் இருப்போம். அல்லாஹ் சொல்றான். நீங்க பக்கத்தில் தானே இருக்கிறீங்க, உறவினர்கிட்ட இருப்பீங்க, உங்களை விட நாங்கள் இருப்போம். வலாக்கின் லா துபசிரூன், உங்களால் அதை பார்க்க முடியாது, நாங்க இருப்போம். அல்லாஹ் சொல்றான். ஃபலௌலா இன் குந்தும் கைர மதீனின் தர்ஜிஊனஹா இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் எல்லாம் என்னமோ சொல்றீங்களே, நாங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம், எந்த மார்க்கத்துக்கும் வழிபட மாட்டோம், எதுக்கு நாங்க சரணடைய மாட்டோம் சொல்றீங்களே, அதில் உண்மையாளர்களாக இருந்தால் போற உசுர மறுபடி கொண்டு வாங்க என்றால் ஏழுமா ஏலா. அல்லாஹ்வுடைய அந்த விதி வந்து விடுமாக இருந்தால் உலகத்தில் யாருக்கும் தப்ப முடியாது. உலகத்தில் எந்த சான்ஸும் இல்லை. மௌத்து என்பது மனித சமுதாயத்துக்கு ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது, யாரும் தப்ப முடியாது. எனவே தான் சகோதரர்களே, இந்த மௌத்தை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். ஏன்னா நமக்கு தெரியாது எப்போ மௌத்தா போடணும். அல்லாஹ் அதை மறைச்சி வச்சுக்கிறோம். எந்த வயசு, எத்தனை வயசு, எந்த இடம், எந்த ஊர் தெரியாது. மௌத்தை அல்லாஹ் ஒரு பூமியில் உங்களுக்கு நாடிவிட்டால் அங்கே உங்களுக்கு ஒரு தேவையை உண்டாக்குவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மௌத்தாகணும், உங்களை சவுதியில் மௌத்தாகணும்னா உங்களுக்கு உங்களை அறியாமலே சவுதிக்கு ஒரு தேவை வரும். இப்போ உதாரணமாக அல்லாஹ் நம்மளே லண்டனில் மௌத்தாகணும் அல்லாஹ் நினைச்சானு தெரியா, இங்கே ஒரு தேவை வச்சுக்கிறான், இப்படிதான் வைப்பான். அல்லாஹ்வுடைய விதியை சொல்ல இயலாது. இந்த சபையில் இருக்கிறவர்கள் நாளைக்கு இதே சபைக்கு வருவார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இதுக்கு பேர் தான் மௌத்து. எனவே இந்த வாழ்வு என்கிற இந்த சந்தர்ப்பம் மனித சமுதாயத்துக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. இதை பயன்படுத்துங்க. நான் மௌத்தா போகக்கூடிய மனிதன், அல்லாஹ் என்னத்தை எதிர்பார்க்கிறான், என்னத்தை எண்ணற்ற நாடுகிறான், நான் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் சரியாக நிறைவேற்றினால் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு உங்களுக்கு வெற்றி பெற முடியும். நாங்கள் அதுக்கு ரெடியா? நம்ம ரெடியா? ரெடியா சொல்லுமா? இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் வாழுகிற போது அல்லாஹ்வுடைய வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. மரண தருவாய் என்பது நிறைய பாவத்தோடு நிறைய பேர் மௌத்தா போவாங்க. அல்லாஹ் சொல்றான், வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், எவர்கள் பாவங்களை செய்து கொண்டு தவறுகளை செய்து கொண்டு மௌத்து வருகிற போது ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வருகிற போது கால இன்னி துபுத்துல் ஆன், நான் இப்போது நான் தௌபா செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறாரோ அவருக்கு தௌபா இல்லை. மௌத்துக்கு போகிறோம், மௌத்து நேரத்தில், அதாவது உயிரை துண்டக்குழிய வருகிற போது நான் இப்போது தௌபா செய்கிறேன் என்றால் அவருக்கு தௌபா இல்லை. வலல்லதீன யமூத்தூன வஹும் குஃபார், எவர்கள் காவிர்களாக மௌத்தாகிறார்களோ அவர்களுக்கும் தௌபா இருக்காது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே இதை சொல்லி காட்டுறார். சகோதரர்களே,
இந்த மௌத்து வந்து எப்படி வரும், மௌத்து நேரத்தில் என்ன நடக்கும், மௌத்து சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும், இதையும் நாங்கள் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன், 2 நாளைக்குள்ள அது பேசணும்னு சொல்லிட்டாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிளாஸ் போனால் தான் முழுமையாக முடிக்கலும். ஆனாலும் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், தெரிஞ்சு கொள்ளும். இதை பற்றி வரக்கூடிய ஒரு ஹதீஸை, பெரிய ஹதீஸ் ஒன்று முஸ்னத் அகமதிலே 18534வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் வருகிறது. இதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் மரணத்தை பற்றி சுருக்கமாக விளங்கி கொள்வதற்கு அந்த ஹதீஸ் போதும். நிறைய விஷயங்கள் அதில் வருகிறது. இது எப்படி வருதுன்னு சொன்னால், இந்த ஹதீஸை அல் பரா இப்னு ஆசிப் என்கிற ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார்கள். எப்படி? ஹரஜ்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஜனாஸத்தி ரஜுலின் மினல் அன்சார். அன்சாரிகளைச் சேர்ந்த ஒரு மனிதருடைய ஜனாசாவை அடக்குவதற்காக நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு சென்று கொண்டிருந்தோம். ஃபன்தஹைனா இலல் கபர். நாங்கள் கபரடியை போய் அடைந்து விட்டோம். வலம்மா யுல்ஹத். அந்த கபரு அதுவரையும் தோண்டப்படலை, ரெடியில் அடக்கிறது. ஃபஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஜலஸ்னா ஹவ்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரடியிலே வந்து அமர்ந்து கொண்டார்கள். வ ஜலஸ்னா ஹவ்ல. நாங்களும் அந்த கபருக்கு பக்கத்தில் வந்து ரசூலுல்லாஹ்வை சூழ அமர்ந்து கொண்டோம். கஅன்ன அலா ருஊசின தைர். எந்த அளவுக்குன்னு சொன்னால், எங்களுடைய தலையிலே பறவைகள் அமர்வதை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழல் மிக அமைதியாக இருந்து கொண்டும். வஃபி யதிஹி ஊதும். அல்லாஹ்வுடைய தூதருடைய கையிலே ஒரு குச்சி இருந்தது. யன்குது ஃபில் அர்த். பூமியிலே அந்த குச்சியால் வந்து இப்படி கீறி கொண்டிருந்தார்கள், அப்படி அடித்து கொண்டிருந்தார்கள். ஃபரஃபஅ ரஅஸஹு. திடீர்னு அப்படியே குனிஞ்சிக்கிட்டு அப்படியே இப்படி என்ன செஞ்சுருந்தாங்க, ரசூலுல்லாஹ் இப்படியே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு தலையை ஊற்றினாங்க. சொன்னாங்க, இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கப்ர் மர்ரத்தைன் அவு ஸலாஸு மர்ரா. கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள், கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று 3 முறை சொல்றாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, இன்னல் அப்தல் முஃமின். ஒரு முஃமினான ஒரு அடியான், மூமினான ஒரு அடியான், இதா கான ஃபீ இன்கிதாஇம் மினத் துன்யா வ இக்பாலிம் மினல் ஆகிரா. அவன் இந்த உலக வாழ்வை முடித்துக்கொண்டு மறுமை கடைசி நேரத்தை, அவனுடைய மௌத்து நேரத்தை முன்னோக்கியவனாக அவன் இருக்கிற போது, மௌத்துடைய நேரம், சக்கராத்துடைய நேரம் சொல்லுவாங்களே, அந்த நேரத்தில் நஸல இலைஹி மலாயிகத்தும் மினஸ் ஸமா. வானத்திலிருந்து அந்த மூமினை நோக்கி வானவர்கள் இறங்குவார்கள். அந்த வானவர்கள் எப்படி இருப்பார்கள்? பீதுல் உஜூ. அவர்களுடைய முகங்களை பார்க்கிற போது வெண்மையாக இருக்கும். கஅன்ன உஜூஹஹும் அஷ்ஷம்ஸ். அவர்களுடைய முகங்கள் சூரியனை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கும். மஅஹும் கஃபன் மின் அக்ஃபானில் ஜன்னா. அந்த மலக்குகள் தங்களோடு சொர்க்கத்திலிருந்து துணிகளை கொண்டு வந்திருப்பார்கள். வ ஹனூத்துன் மின் ஹனூத்தில் ஜன்னா. சொர்க்கத்திலிருந்து நறுமணங்களையும் கொண்டு வந்திருப்பார்கள். ஹத்தா எஜ்லிசு மின்ஹு மத்தல் பஸர். இந்த மூமினுடைய பார்வை எந்த அளவுக்கு தெரியுமோ அவ்வளவு தூரத்தில் வந்து இந்த வானவர்கள் அமர்ந்து கொள்கிறார்கள். இது மூமினுக்கு நடக்கும், காபிருக்கு நடக்கும். அப்போ மூமினுக்கு அமர்ந்து கொள்கிற போதுதான் அவனுக்கு விளங்குது, நான் அல்லாவை சந்திக்க போகிறேன். அப்போ தான் ஆசைப்படுறான். ஆயிஷா நாய் சொல்கிறாங்களே, மௌத்தை யார் தான் விரும்புகிறோம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு மூமின் விரும்புவாண்டு. இந்த நேரத்தில் மூமின் விரும்புகிறான், யாரெல்லாம் எனக்கு அவசரமாக உசுரை கைப்பற்றணுண்டு ஒரு மூமின் விரும்புகிறான். சும்ம யஜி மலக்குல் மவுத். பிறகு உயிரை கைப்பற்றுகிற மலக்குல் மவுத் என்பவர் வருகிறார். வந்து என்ன செய்கிறார்? ஹத்தா யஜ்லிஸ இன்த ரஅஸி. இந்த மூமினுடைய தலைக்கு அருகாமையிலே வந்து உட்கார்ந்து கொள்கிறார். ஃபயகூல் ஐயத்துஹன் நஃப்சு தய்யிபா. நல்ல உயிரே, நல்ல ஆத்மாவே, உஹ்ரிஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வரிதுவா. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கியும் அவனுடைய பொருத்தத்தை நோக்கியும் இந்த உடம்பிலிருந்து வெளியேறிவிடு என்று சொல்லப்படும். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபத்தஹ்ருஜு. அந்த உயிர் தானாக வெளியேறும். எப்படி? தசீலு கமா தசீலுல் கத்ரத்து மின் ஃபீ ஷிகா. எப்படி ஒரு தோல் பையிலிருந்து எப்படி தண்ணீர் மெல்ல மெல்ல லேசாக வடிஞ்சிக்கிட்டே தோல் பை தெரியுமா? தெரியுமா தோல் பை? அந்த இதில் லெதரில் மாதிரி செஞ்சுப்பாங்க. இப்போ இல்லாத அரபியல் அந்த காலத்தில் வச்சுப்பாங்க, இன்றைக்கி வச்சுக்கிறாங்க சில இடங்களில். தோல் பையிலேருந்து தண்ணி எப்படி மெல்ல மெல்லமாக வடிஞ்சிக்கிட்டு இருக்குமோ இதே மாதிரி அந்த உயிர் மிக லேசாக வெளியே வந்துவிடும். ஃபயஹுதுஹா. வந்த உடனே மலக்குமார்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள். ஃபஇதா அஹதஹா லம் யதஊஹா ஃபி யதிஹி தர்ஃபத ஐனின்.
அந்த உயிரை எடுத்த உடனே ஒரு வினாடி கூட, கண் வெட்டி முழிக்கிற அந்த நேரம் கூட அதை அவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள். அந்த உயிரை கொண்டு வந்த அந்த துணிகளாலும் அந்த நறுமணங்களாலும் அந்த உயிரை சுற்றி கொள்வார்கள். சுற்றி கொண்டு அந்த சுற்றும் போது அந்த உயிரில் இருந்து வரக்கூடிய வாசம் இருக்குது. இந்த பூமியில கஸ்தூரி சொல்லுவாங்களே, கஸ்தூரி வாசத்தை விட மிகவும் ஒரு நறுமணம் அந்த உயிரில் இருந்து வீசிக்கொண்டிருக்கும். கால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உயிரை எடுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி செல்வார்கள். மலக்குமார்களில் ஒவ்வொரு கூட்டத்தாரை அவர்கள் தாண்டி செல்லும் போதெல்லாம் இல்லா காலு மகாத ரூஹு தையிப், யாரோ சிறப்பா, இவ்வளவு வாசம் வீசுதே, இவ்வளவு நறுமணம் வருதே, யாரப்பா நல்ல மனிதர் அப்படின்னு இடையில வானத்துக்கு பூமிக்கு இடையில உள்ள வானவர் கூட்டங்கள் சொல்கிறார்கள். ஃபயகூலூன ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாருடையது, பி அஹ்ஸனி அஸ்மாயிஹி அல்லதி கானூ யுஸம்மூன பிஹா ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே அவருக்கு அழைக்கப்பட்ட நல்ல பெயரை சொல்லி இன்னவருடைய உயிர், இன்னாருடைய உயிர் என்று அந்த உயிரை அறிமுகப்படுத்துவார்கள். ஹத்தா யன்தஹு பிஹா இல ஸமாஇ துன்யா, இந்த உலகத்திலிருந்து வானத்தினுடைய உலகத்தின் வானம், முதலாவது வானத்துக்கு இந்த உயிர் கொண்டு செல்லப்படும். வானத்து லோகத்துக்கு கொண்டு போகும்போது இடையில எல்லாம் வானவர்கள் காண்றாங்க, வானத்துக்கு நம்ம போகல, யாரப்பா நல்ல ஒரு உயிர், இப்படி நல்ல வாசம் வருது, நல்லவராக இருப்பாரே, இவர் யார் என்று சொல்லி மலக்குமார் விசாரிக்கும் போது சொன்னாங்க, இன்னாருடைய மகன், இன்னாருடையது, இன்னாருடையது என்று நல்ல பேரை சொல்றாங்க. வானத்தை கொண்டு போய் வானத்தை திறந்து வருமாறு சொல்லப்படுகிறது. அப்போ முதலாவது வானம் திறந்து விடப்படுகிறது. வானவர்கள் என்ன செய்றாங்க, இந்த உயிரை வரவேற்கிறாங்க. வரவேற்று இரண்டாவது வானம் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க. முதலாவது வானத்தில் உள்ள வானவர்கள், இரண்டாவது வானம் திறக்கப்படுது, அங்க இரண்டாவது வானத்தில் உள்ள வரவேற்கிறாங்க. இவர்கள் மூன்றாவது வானத்துக்கு கூட்டி போறாங்க, மூணாவது வானத்தில் உள்ளவங்க நாலாவது வானத்துக்கு கூட்டி போறாங்க. இப்படி ஏழாவது வானம் வரையும் கொண்டு செல்லப்படுகிறது. இல ஸமா இஸ்ஸாபிஆ, ஏழாவது வானத்துக்கு இந்த உயிர் கொண்டு போகப்படுது. ஃபயகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், கண்ணியமும் மகத்துவம் மிக்க அல்லாஹு தஆலா சொல்றான், உக்துபு கிதாப் அப்தி ஃபி இல்லியின், என்னுடைய இந்த அடியானுடைய உயிரை இல்லியின் என்று சொல்லப்படுகிற நல்லவர்களுடைய உயிர்கள் பதியப்படுகிற இடத்தில் பதிந்து விடுங்கள், எழுதிவிடுங்கள். ஃபஅஈது இலல் அர்த், பூமியிலே உள்ள உடம்பிலே அவருடைய உயிரை நீங்கள் ஊதிவிடுங்கள். ஃபஇன்னஹு மின்ஹா ஹலக்துஹும் வஃபீஹா உஈதுஹும் வமின்ஹா உஹ்ரிஜுஹும் தாரத்தன் உஹ்ரா, அந்த பூமியிலே தான் அவரை நான் படைத்தேன், பிறகு அவரை நான் எழுப்பப் போகிறேன், அவரிடத்தில் அவர் அதிலே தான் நான் மீட்டப் போகிறேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த வானவர்களுக்கு சொல்கிறார். ஃபதுஆது ரூஹுஹு ஃபீ ஜஸதி, பூமியிலே அடக்கப்பட்ட அவருடைய உடம்பிலே அவருடைய உயிர் ஊதப்படும். ஃபயஅதீஹி மலக்கான், இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள். ஃபயுஜ்லிசானிஹி, இந்த மனிதரை அமர வைக்கிறார்கள். ஃபயகூலானி லஹு மன் ரப்புக், அமர வச்ச பிறகுதான் இப்போ இன்டர்வியூ நடக்குது. கேள்வி என்ன கேள்வி? மூத்தா போன இடத்துல போய் தல்கின் ஓதுவாங்களே, மலக்குமார் வரப்போகிறாங்க, ஏன்னா ஃபமா ரப்புக்கான்னு கேட்பாங்க, ரப்பி அல்லான்னு சொல்லுங்கன்றாங்க. இது நபி வழிகளில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை, நம்ம ஆளுக்கு சொல்லிக் கொடுக்குது. நீங்கள் சொல்லிக் கொடுத்து பாடமாக்கிறனா தான் லெப்பமார் மார்சாலை, ஏன்னா இதை சொல்லி தான் கொடுக்குறாங்க மார்சாலை. மலக்குமார்கள்ட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறது? ஃபமா ரப்புக்க, ஏன்னா ரப்பி அல்லா, மா தீனுக்க, தீனி இஸ்லாம்னு சொல்லிக் கொடுக்குது. இங்கே அதெல்லாம் வேலை செய்யாது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணியிருந்தா தான் பதில் சொல்லுது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் அல்லாவை திருப்திப்படுத்தியிருந்தா தான் அங்கே வரும். அப்போ மூமின்களுக்கு வரும், எவ்வளோ பாடமாக்கிட்டு போனால் அங்கே வராது. அப்போ மலக்குகள் கேட்குறாங்க, ஃபதுஆது ரூஹுஹு ஃபீ ஜஸதி ஃபயஅதீஹி மலக்கான், ரெண்டு மலக்குமார்கள் வந்து அமர வைத்து, மன் ரப்புக், உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்குறாங்க. ஃபயகூலு ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்றார். ஃபயகூலானி லஹு மா தீனு, உன்ன மார்க்கம் என்ன? ஏன் மார்க்கம்? தீனி அல் இஸ்லாம், இஸ்லாம் தான் என்ற மார்க்கம். ஃபயகூலானி லஹு மா ஹாதர் ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட மனிதர், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கேட்குறாங்க. அவரை பற்றி என்ன சொல்றான்றாங்க? ஹுவ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதராகும் அப்படின்னு சொல்றார். ஃபயகூலானி லஹு மா இல்மு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? லெப்போ சொல்லி தந்தார்னா சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ தான் கபூரில் ஒரு ஆள் ஓதிட்டு போகிறாங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கரஅத்து கிதாபல்லாஹ் ஃபஆமன்து பிஹி வஸத்தக்து, நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன், அதை நான் நம்பினேன், அதை உண்மைப்படுத்தினேன்.
அப்படின்றாரு. ஃபயுனாதி முனாதின் பிஸ்ஸமா, வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர், ஒரு சத்தம் வரும். அன் சதக அபுதி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், என்னுடைய அடியான் சித்தி அடைந்து விட்டான். ஃபஅப்ரிசூஹு மினல் ஜன்னah, சொர்க்கத்திலிருந்து அவருக்கான ஒரு விரிப்பை தயார்படுத்துங்கள். வஅல்பிசூஹு மினல் ஜன்னah, சொர்க்கத்திலிருந்து அவருக்கு ஒரு ஆடை அணிவித்து விடுங்கள். வஃப்தஹூ லஹு பாபன் இலல் ஜன்னah, சொர்க்கத்திலிருந்து அவருக்கு ஒரு வாசலை திறந்து விடுங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பாளருடைய அழைப்பு கேட்கும். ஃபகால, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபயதீஹி மின் ரௌஹிஹா வ தீபிஹா, சொர்க்கத்திலிருந்து அவருக்கு நறுமணங்களும் நல்ல வாசனைகளும் வந்து கொண்டிருக்கும். ஃபயுஃப்ஸஹு லஹு ஃபீ கப்ரிஹி மத்த பஸரி, ஒரு மூமினுடைய பார்வை தெரியக்கூடிய தூரத்துக்கு அவருடைய கபர் விசாலமாக்கப்படும். இந்த நேரத்தில் வயதீஹி ரஜுலுன், ஒரு மனிதர் வருகிறார். ஹசனுல் வஜ், அவருடைய முகத்தை பார்த்தால் அழகாக இருக்கிறது. ஹசனு சியாப், ஆடையை பார்த்தால் மிகவும் அழகாக இருக்கிறது. தையிபுர் ரீஹ், அவரிடமிருந்து நல்ல வாசம் வீசிக்கொண்டிருக்கிறது. ஃபயகூல், சொல்கிறார், அப்ஷிர் பில்லதி யசுர்ருக ஹாதா ஹாதா யௌமுக அல்லதி குன்த துஅத், உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு நான் நற்செய்தி சொல்கிறேன், நீ நன்மாராயம் பெற்றுக்கொள், உனக்கு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். ஹாதா யௌமுக அல்லதி குன்த துஅத், உனக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு நல்ல நாள் இதுவாகும். மௌத்தா போ, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறது, பொறுமையாயிருங்க, மறுமையில் வெற்றி இருக்கிறது, நல்லவர்களுக்கு கூலி இருக்கிறது, மறுமையில் வெற்றி இருக்கிறது என்று சொல்லப்பட்டது, அந்த நாள் இதுவாகும். ஃபயகூலு லஹு, உடனே கேட்கிறார், மன் அன்த, நீங்க யாரு? ஃபவஜ்ஹுகல் வஜ்ஹு யஜீஉ பில் கைர், உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது நல்ல செய்தியை கொண்டு வந்தவரை போல இருக்கிறதே, நல்லவரை போல இருக்கிறதே. ஃபயகூல் அன அமலுக ஸாலிஹ், நான் தான் நீ செய்த நல்ல செயல், நீ செய்த நல்லமல். ஃபயகூல் ரப்பி அகிமிஸ் ஸாஅ அகிமிஸ் ஸாஅ, யா அல்லாஹ் கியாமத்தினால அவசரமா உண்டாக்கு, கியாமத்தினால அவசரமா உண்டாக்கு. ஹத்தா அர்ஜிஅ இலா அஹ்லி வ மாலி, நான் என்னுடைய பொருளாதாரத்தையும் நான் தேடி வைத்த என்னுடைய செல்வத்தையும் நான் அடைந்து கொள்வதற்காக எனக்கு அவசரமா மறுமை நாளை உண்டாக்கு என்று அந்த மனிதர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். வ இன்னல் அப்த, அதே மாதிரி சொல்றாங்க வேறு சில அறிவிப்பில் இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாகுது. உடனே சொல்றாரு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நியமத்தை என் குடும்பத்திட்ட போய் கொஞ்சம் சொல்லிட்டு வரட்டுமா, கொஞ்சம் போய் சொல்லிட்டு வரட்டுமான்றாங்க. சொன்னாங்க. எனவே அல்லாஹ் சொல்றான் இப்படி, ஒமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், அவர்களுக்கு பின்னால் பர்ஸக் என்ற ஒரு வாழ்க்கை அவருக்கு இருக்கிறது. எதுவரை? ஒமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், அவர்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுவார்களே அந்த நாள் வரையும் இங்கிட்டு இந்த மறுமை நாளைக்கு சொர்க்கத்துக்குள்ளேயும் போகலாது, பின்னால உலகத்துக்கும் வரையலாது. அது ஒரு வாழ்க்கை, பர்ஸகுடைய வாழ்க்கை. பர்ஸகுன்ற இந்த கபருடைய வாழ்க்கைக்கு பர்ஸக் என்ற இன்னொரு பேர், தடுப்பு. அங்கிட்டு போகலாது, இங்கிட்டு வரையலாது. அப்ப இந்த மாதிரி சொன்ன உடனே போகலாது. நீ மணமகன் எப்படி தூங்குவானோ அதே மாதிரி நம் நௌமத்தில் அருஷ், மணமகன் எப்படி தூங்குவான் தெரியுமா? எப்படி தூங்குவான்? எப்படி தூங்குவான்? ஒரு கிழமையா தூக்கம் எந்திக்காது, கல்யாணம் முடிக்க போறது நினைச்சு. ஏன்னா ஒரு கிழமையா, அதுக்கு முதல் நாள் தூக்கம் வராது. என்ன, அவருக்கு கல்யாணம் முடிக்க போறாரு, புதிய பொண்ணு கிடைக்க போன அந்த இதுல தூங்கிக்க மாட்டார். அந்த கல்யாணம் முடிச்சு அந்த நைட்டும் தூங்கிக்க மாட்டார். அடுத்த நாள் காலையில் ஒரு தூக்கம் ஒன்று தூங்குவார் பாருங்க, அந்த தூக்கத்துக்கு பேர் தான் மணமகன் தூக்கம். அந்த நேரத்தில் யார் போய் எழுப்பணும்? ராணி தான் போகணும், வேற யாருக்கும் உள்ளுக்கு போகவும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, விருப்பத்துக்குரியவர் எழுப்பும் வரையும் மணமகன் தூங்குவாரே, அந்த மாதிரி தூங்குங்க. உங்களோட ஆள் வந்து தான் அவங்களை எழுப்பணும். அது ஒரு அனுபவம் தான், எல்லாருக்கும் தெரியுமே. அப்படிப்பட்ட ஒரு சுகம் கபூர்ல கிடைக்கும். எங்க கிடைக்குது? தூங்கு, நல்லா தூங்கு. எப்படி தூங்கு? பல நாள் கண் முழிச்சு போட்டு ஒருத்தன் தூங்குவானே, சும்மா கண் முழிச்சு இல்லை, பெரிய ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து கொண்டு அந்த எதிர்பார்ப்பை அடைந்து வெற்றி களிப்போடு தூங்குற ஒரு மணமகனின் தூக்கத்தை போல தூங்கு. போவேலாம். நம்ம ஆளுக்க சொல்லிட்டு மூத்தா பண்ணாண்ட ஆவி சுற்றி தர்றான், அந்த ஆள் தூங்குறாரு, நீங்கள் சுற்றி தர்றாரு. நீங்கள் திடீர்னு தர்காட்டாவில் ஒரு நாள் சொன்னாங்க, மூத்தா பண்ண ஆள் வெளியில் அடிக்கிறாரு, வெளியாகி விட்டானல் போய். அது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா அங்கே வந்தாரா இங்கே வந்தாருங்கெல்லாம் கதை விட்டானுங்க. இது ஒன்றும் நடக்காது. ரெண்டு கபருக்கு போனால் ஒருத்தன் சித்திரவதை போட்டு அடிப்பான், இன்னொருத்தன் தூங்குவான், ரெண்டு பேருக்கும் வெளியே வரையலாது. அப்போ வெளியே வர யாரு? சேத்தா வந்து ஏமாத்தினாத்தான், வேற யாரும் வெளியே வரலாது. ஆனால் மூத்தா போனால் தான் பர்சகிக்குது. பர்சகுனா என்ன? ரிட்டர்ன் வரையலாது. ஒரு மெசேஜை சொல்லிட்டு வர்றதுக்காக அவகாசம் கொடுக்கலையே. மூத்தா போனா நேற்று வந்தாராம பள்ளிக்கு, எப்படி வருவார்? ஆவி சுற்றுதான்,
பச்சை பொய். ஆவியெல்லாம் ஒன்றும் சுத்துறல. பேய் பேய்னா என்ன? மௌத்தா போனாங்கடா ஆவி பேர் பேய. ஆவியா வருவான். நான் மௌத்தா போனாலும் உனக்கு ஆவியா வந்து பயங்காட்டுவேன்னு சில பேர் சொல்லுவாங்க. மூட நம்பிக்கை உள்ள ஆளுங்க அதை நம்புறது தான். ஆவியா வந்துடுவாரு, ரொம்ப கவனம் உண்டு. என்னது, ஒரு ஆள் மூத்தா போனாரா, கொண்டுட்டானோ ஆவி சுற்றி தர்றாங்க, ஒன்றும் வராது. ஒமின் வராயிஹிம் பர்சகுன் இலா யௌமி யுபஅஸூன். எழுப்பப்படுகிற நாள் வரையும் பர்சக் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்த ஸ்டெப் இன்றைக்கு சொல்லலை. அடுத்தது என்ன? காவிரிக்கு எப்படி அது பயங்கரமாக இருக்கும் சொல்லும் போதே கொஞ்சம் சில எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். ரொம்ப பயங்கரம். நம்ம சொல்கிறதல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போதே பயங்கரமாக தான் சொல்கிறாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்த பகுதியை நாளைக்கு தொடர்ந்து போட்டு இது சம்பந்தமாக கேள்வி இருந்தால் இன்றைக்கு கேட்காதீங்க. ஏன்னா நாளைக்கு முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு தாராளமாக டைம் தரேன். இதை பற்றி என்ன கேள்வி வேண்டாலும் கேளுங்க. ஏன்னா நான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நாளைக்கு சொல்ல போகிறதா இருக்கும் பெரும்பாலும். அதனால் இதை பற்றி இந்த இடம் டைமும் உங்களுக்கு தொழுகைக்கு ரெடியாக வேண்டியிருக்குது. இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்வோம். இதில் சுருக்கம் என்னென்னா, மௌத்துக்கு ரெடியாகிருங்க. மௌத்துக்கு ரெடியாகிருங்க. நம்மளோட பிளான் எல்லாம் கிட்டத்தட்ட 500 வருஷம் இருந்தாலும் போதா. அப்படி திட்டம் வச்சுக்கிறோம். என்ன போதா, என்ன ஒரு 60 வருஷம் போதா, என்ன இன்னொரு 200 வருஷம் தந்தால் நல்லம், இன்னொரு 500 தந்தாலும் 500 தந்திருந்தால் 1000 வருஷத்துக்கு பிளான் பண்ணிப்போம். அப்போ இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வத்துஹிப்பூனல் ஆஜில வத்ததரூனல் ஆகிரா. இந்த உலகத்தில் அவசரமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், ஆகிரத்தை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், விட்டுறாதீங்க. உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றும். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நிறைய உதாரணம் சொல்லுவாங்க. நான் அந்த உதாரணத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கடை தெருவால் போகிறாங்க. இங்கிட்டும் இங்கிட்டும் சஹாபாக்கள் 45 தானே பாங்க. ஓ, ரெண்டு பக்கமும் அப்படியா? அப்போ இதை சொல்லி முடிச்சோம். ரெண்டு பக்கம் போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது ஒரு ஆடு செத்து கிடக்குது. ஆடு எப்படி தெரியுமா? காது சின்னது, சிறுத்த காது. காது சின்ன ஆடு வந்து கொஞ்சம் அரபிகள்கிட்ட பெருமதி இல்லை. நம்ம ஊர்லேயும் பெருமதி இல்லை தானே சின்ன காது இல்லை ஆட்டுக்கு. இல்லை நஜீம் நானா பெருமதி, எங்கட இவர் ஷாபி காக்கா சின்ன காது இருந்தால் ஆடு பெருமதி இல்லை தானே? பெருமதி இல்லை. ஆடு வளர்த்தவங்களுக்கு தெரியும். காது சின்ன இருந்தால் ஆட்டுக்கு பெருமதி இல்லை. அரபிகள்கிட்ட காசு கொடுக்குறது, உசுரோடையும் காசு கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆடு செத்து கிடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காதை பிடிச்சி தூக்குறாங்க. உங்களில் யாராவது இந்த ஆட்டை 1 திர்ஹம் தந்துட்டு வாங்குறீங்களாண்டு. என்னடா 1 திர்ஹம் ரொம்ப குறைவாக்கின்னு பார்க்குறீங்க? ஆடு அன்றைக்கி விலையை 1 திர்ஹம் தான். 1 திர்ஹம் தந்துட்டு வாங்குறீங்களாண்டாங்க. அப்போ உடனே சொன்னாங்க சிரிச்சு போட்டு, 1 திர்ஹமா? உசுரோடு இருந்தாலே காசு கொடுக்க மாட்டோம், இது வேறு செத்து கிடக்குது, அதுக்கு 1 திர்ஹம் கேட்குறீங்களாண்டு நகைச்சுவையாக பதில் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி வாங்க சும்மா வச்சு கொடுங்களேன், காசு கொடுக்க மாட்டோம், சும்மா எங்களுக்கு வேணாம், இதில் எங்களுக்கு எந்த பெருமதியும் இல்லை, கொண்டு போய் நாங்கள் என்ன செய்ய அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன ஆட்டி யாரும் கொண்டாங்க. சொன்னாங்க, இது 1 திர்ஹம் பெருமதிக்கல்ல நான் கேட்டேன், இந்த ஆடு உங்கள்கிட்ட எப்படி பெருமதி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ இதை விட இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் பெருமதி இல்லை. இதுக்கு தான் இது. இந்த உலகத்தை இந்த செத்துக்கடை ஆடுகிற இதுக்கு உங்கள்கிட்ட எப்படி பெருமதி இல்லை நினைக்கிறீங்களோ இதை விட இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் பெருமதியற்றது. நீங்கள் உலகத்துக்கு பெருமதி போடணுமா இருந்தால் என்ன செய்யுங்க? ஆழ்கடலுக்கு போய் உங்களோட விரலை கொஞ்சம் தாட்டி எடுங்க. அள்ளி எடுக்க சொல்லலை, தாட்டி எடுங்க. அந்த விரல் இருக்குத சில வினாடிகளில் உலர்ந்து விடக்கூடிய அந்த ஈரம்தான் இந்த உலகம். இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா கொசுவின் ரெக்கை அளவுக்கு ஒரு பெருமதி கொடுத்திருந்தால் கூட அது அவனுக்கு பெருமதி. கொசு ரெக்கை அளவுக்கு எனக்கு பெருமதி என்று இருந்தால் கூட ஒரு காவிரிக்கு அல்லாஹ் ஒரு கவலை தண்ணி கொடுக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை கவனத்தில் எடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கை சம்பந்தமாக இகழ்ந்து ஏராளமான செய்திகளை சொல்லிக்கிறாங்க. இதில் இன்னும் சில பகுதிகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை அமர்விலே தெரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையினுடைய சரியான யதார்த்தத்தை புரிந்து மரணத்துக்கு தயாராகக்கூடிய நல்ல அடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கியார் புரிவானாக. வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون
يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعوني لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون. கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வபுகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் தகுதி படைத்த ஒரே ஒரு இறைவனாக இருக்கிறான். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற வழிபடப்படுகிற அனைத்து விதமான கடவுள்களும் நம்பிக்கைகளும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று மிக உறுதியாக சான்று பகர்ந்தவனாக அவன் நாடுகிற போது உலகத்திலே சிலரை கண்ணியப்படுத்துகிறான். அவன் யாரை இழிவுபடுத்த வேண்டும் என்று நாடிவிட்டானோ அவர்களை கண்ணியப்படுத்துகிறவர்கள் யாரும் இல்லை. அவன் நேர்வழி காட்டுகின்றவர்களை வழிகெடுப்பவர்களும் அவன் வழிகெடுத்தவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றவர்களும் வேறு யாரும் கிடையாது. அவனுடைய அனுமதி கொண்டுதான் இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான அணுக்களும் அசைகின்றன. அவனுடைய அனுமதியின்றி இந்த உலகத்தின் எந்த ஒரு மரமும் தன்னுடைய இலைகளை கூட உதிர்ந்துவிட முடியாது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. மரணம் முதல் மறுமை வரை என்ற ஒரு தொடர் நிகழ்ச்சியிலே நேற்றும் இன்றும் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நேற்று மனித வாழ்க்கையிலே மரணம் என்பது ஒரு சவாலாக இருக்கிறது என்பதையும், ஒரு மனிதன் தன்னுடைய மறுமை வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த உலகம் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும், இந்த மனிதனுடைய மரணம் என்பது அவனுக்கு பின்னால் ஒரு வரலாற்றை ஏற்படுத்துகிறது என்ற செய்திகளையும், ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்கிறானோ அதன் அடிப்படையிலே அவனுடைய மரணமும் அமையும் என்ற செய்திகளையும் நாம் தெரிந்து கொண்டோம். மரணத்தை நாம் அதிகமாக நினைக்கிற போது மறுமையை பற்றிய பயம், இந்த உலகத்திலே நம்மை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இந்த உலகத்திலே நமக்கு ஏற்படுகிறது. எப்போது ஒரு மனிதன் மரணத்தை மறந்து விடுகிறானோ அப்போது இந்த உலக வாழ்வு சம்பந்தமான அவனுடைய ஆசைகளும் இந்த உலக வாழ்வு பற்றிய அவனுடைய நாட்டங்களும் அதிகரிக்கும். இதனால் மறுமைக்கான அவனுடைய முயற்சிகள், மறுமைக்கான அவனுடைய செயல்பாடுகளிலே